அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 29/9/2024 இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரா நம்பர் 670. இந்த 670 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் நேற்றைய கணக்குன்னு பார்க்கும்போது அனைவருக்கும் ஒரு செட்டு அப்படின்னு இந்த 173 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இதில் மட்டும்தான் நமக்கு ஒரு சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. வேறு அனைத்து நம்பருமே நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு நம்பர் அப்படிங்கும்போது சி போர்டுக்கு பாஸ் ஆனது 3 மட்டும்தான். சி போர்டுக்கு ஒரு 3 வச்சு கொடுத்துருந்தோம். இதில் 73 கொடுத்துருந்தோம், வந்தது 63 வந்துருச்சு. ஓகேங்களா, இதில் ஒரு சின்ன வெற்றி தான். இதில் யாருக்கும் எந்த ஒரு விஷயமே இல்லை. இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, நேற்றைய கணக்கில் ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கணக்கில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கும் என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைய கணக்கில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தினசரி கணக்கை தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, தினசரி கணக்குன்னு பார்க்கும்போது இந்த 949 அதே போல் 447 அப்படிங்கிற கணக்கில் ஒரு நம்பர் எடுத்துருவோம். இதில் வந்து டபுள்ஸ் வந்திருக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கில். ஓகேங்களா, அதனால் மீண்டும் இதுக்கு ஒரு டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஏசிக்கு 999, அடுத்தது ஏபிக்கு 4. ஓகேங்களா, இந்த கணக்கில் பிசிக்கு நமக்கு டபுள்ஸ் வரணும். இந்த பிசிக்கு டபுள்ஸ் வரணும். அது வந்து எப்படி வருதுங்க பார்த்துருவோம். இதில் தனி கணக்குன்னு ஒன்று பார்க்கும்போது இந்த டபுள்ஸ் இல்லாமல் ஒரு பி போர்டுக்கு 4 வந்திருக்கு, அடுத்தது சி போர்டுக்கு 7 வந்திருக்கு. தனி கணக்குன்னு இது ரெண்டுக்கும் பார்க்கும்போது நமக்கு இதுக்கு ஒரு பவர் 9 தான் வரணும். அந்த 9 அப்படிங்கும் போது நமக்கு இந்த 9 நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வரணும். ஓகேங்களா, அதே போல் 9க்கு 7 வரணும். இந்த 4 9 இதில் வந்து நமக்கு 7 இருக்குது. அந்த 7ங்கிறது பிசிக்கு டபுள்ஸாக வரும். தினசரி கணக்கு அப்படிங்கும்போது அதிகமாக நம்ம 3வது கணக்கு எடுக்கிறது இல்லை. ஓகேங்களா, இதில் ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தடுத்து நமக்கு இதில் தினசரி கணக்குலேயும் ஒரு கணக்கு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதே போல் டபுள்ஸ் வருதா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுடைய கணக்குலேயும் இது போல் டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா, இன்றைய கணக்கில் பார்க்கும்போது தினசரி கணக்குக்குன்னு ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், 977. அடுத்தது நம்ம அக்ஷயாவில் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த சீரியல் கணக்குன்னு பார்க்கும்போது 324 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா, 324. அதே அடுத்த வருஷன்னு பார்க்கும்போது அதே போல் தான் டபுள்ஸ் வந்திருக்கு நண்பர்களே. டபுள்ஸுங்கிறது இதுலேயும் அதே போலே வந்திருக்கு, பார்த்துக்குங்க. 424 இதில் வந்து பிசிக்கு டோட்டலாகவே 24 அப்படிங்கிற மாதிரியே இருக்கிற பாருங்கள். 424 அடுத்தது 324 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த சீரியல்னு பார்க்கும்போது நமக்கு அந்த மீண்டும் அந்த 24 அப்படின்னு வந்திருந்தால் இதுக்கு 24ன்னு வந்தால் மட்டும் 224 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இதுலேயும் ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் டபுள்ஸ் இருக்குது. நம்ம தினசரி கணக்குலேயும் டபுள்ஸ் அதில் வந்து பிசிக்கு வந்தது. இந்த கணக்கில் பார்க்கும்போது டபுள்ஸு ஏபிக்கு வருது. ஓகேங்களா, 24ங்கும் போது அடுத்தடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷ கணக்குன்னு ஏ போர்டுக்கு பார்க்கும்போது அப்படியே 1 மைனஸ் ஆகிருக்கு, 3 4. ஓகேங்களா, இந்த கணக்கில் நமக்கு 2ங்கிறது நமக்கு ஏ போர்டுக்கு வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இல்லைன்னா இது வந்து ட்ரிபிள்ஸ் வருதா அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இப்படி இந்த கணக்கில் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ட்ரிபிள்ஸுங்கிறது நமக்கு இதே போல் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா, இதில் அடுத்தடுத்து இதில் 4 3 அப்படிங்கும்போது 2 வருது. அடுத்தடுத்து பி போர்டுக்கும் 2ங்கும்போது மீண்டும் அதுக்கு 2. இந்த 4 4 அப்படி இருக்கும்போது
இதுக்கும் ஒரு 2 வரலாம். டபுள் 4 இருக்கும்போது 222 அப்படின்னு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த 4 இல்லைன்னா அடுத்தடுத்து நமக்கு 0 அப்படின்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதுலேயும் ஒரு நம்பர் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் 24 வந்தால் அந்த 24 எடுத்துக்கோங்க, 224. அப்படி இல்லைன்னா ட்ரிபிள்ஸ் கணக்கில் வந்துச்சுனாக்கா இந்த 222 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? டைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும். அடுத்தது இன்னொரு கணக்கு பார்த்துடலாம். இதே ஒரு கணக்கு இருக்குது, 803. அடுத்தது 451 அப்படிங்கிற கணக்குலேயும் இருக்குது. ஓகேங்களா? இந்த கணக்குலேயும் டைரெக்டாக நமக்கு ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. 1 3 அப்படிங்கும்போது சி போர்டுக்கு ஒரு 6 இருக்குது. சி போர்டுக்கு 6. அதே போல் இந்த 5 0 அப்படிங்கிறதுக்கு பி போர்டுக்கு 1 இருக்குது. பி போர்டுக்கு 1. அதே போல் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 4 8 அப்படின்னு வந்திருக்கு. 4 8 அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு 0 தான் வரணும். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு 0 இருக்குது. அதில் பார்த்தோம்னா இதுக்கும் ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கணக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாகவே ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு நம்பர். ஓகேங்களா? டோட்டலாக இப்போ இது வரைக்கும் நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 4 நம்பரில் 2 டபுள்ஸு, ஒரு ட்ரிபிள்ஸு, ஒரு சிங்கிள் இருக்குது. இந்த 016 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் சிங்கிள் நம்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும் நம்பர்களே. ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் கொடுத்த கணக்கில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தது உங்களுடைய கணக்கில் எப்படிலாம் பரண்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பரண்டு வச்சு பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம கொடுத்த கணக்கு வந்து சி போர்டுக்கு மட்டுமே நேற்றுக்கும் ஒரு நம்பர் கேட்டிருந்தார். இதில் சி போர்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 7 கொடுத்துருக்கோம். அடுத்தது 4 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த கணக்கில் ஒரு ட்ரிபிள்ஸுங்கும் போது அதில் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போது சிங்கிள் நம்பர்னு ஒன்று பார்க்கும்போது 6 கொடுத்துருக்கோம். இதில் நம்ம 4 நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த 4 நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சி போர்டுக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் இதுக்கு டோட்டலாக உங்களுக்கு இந்த 4 நம்பர்லேயும் இந்த 3 நம்பர், இந்த 4 நம்பரில் உங்களுக்கு எந்தெந்த நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் பற்றி வச்சு டைப் பண்ணி பாருங்கள். கொடுத்த நம்பர் 4 நம்பர் தான். ஓகேங்களா? அதில் பார்க்கும்போது இந்த 2 தான் அதிகமாக ட்ரிபிள்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கணக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.